ஸோ இந்த வீடியோவில் நான் டைட்டிலில் போட்டிருக்க மாதிரி கான்டென்ட் கிரியேஷனால நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இது எனக்கு மற்றவங்களோட எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் பாட்டுக்கு இனிமேல் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் அப்பா அம்மாட்ட எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு நாள் எல்லா தைரியத்தையும் வர வச்சுட்டு நான் போயிட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட இந்த மாதிரி நான் கான்டென்ட் கிரியேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நான் நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அங்கே நடந்துச்சு. என்னன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசினாங்க. சரி நீ ஸ்டார்ட் பண்ணு, என்னனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கா ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. சரி இதுக்கப்புறம் என்ன, அதான் நம்ம வீட்டிலேயே சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு நானும் ஃபர்ஸ்ட் வீடியோவை ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணிட்டு நான் ரொம்ப பயந்துட்டே உட்காந்துருந்தேன் போஸ்ட் பண்றதுக்காக. ஏன்னா என்ன நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, காலேஜ்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி எல்லார பத்தியும் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சரி எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு, எல்லா பயத்தையும் தூக்கி வச்சுட்டு, எல்லா எம்பாரஸ்மெண்ட்டையும் தூக்கி வச்சுட்டு, சரி போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு வழியா ஃபர்ஸ்ட் வீடியோவையும் போஸ்ட் பண்ணிட்டேன். நான் என்னதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவை இந்த மாதிரி எல்லா பயத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போஸ்ட் பண்ணலைன்னா, இன்னைக்கு கம்ஃபர்டபுளா எதுனாலும் ஷேர் பண்ற அளவுக்கான தைரியம் எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. ஸோ இங்கே நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நமக்கு என்னதான் ஒரு விஷயம் பண்றதுக்கு ரொம்ப பயமா இருந்தாலும், நம்ம ரெடியாவே இல்லைனாலும், அந்த விஷயத்த பண்ணும்போது தான் நமக்கு அட்லீஸ்ட் அது அவ்வளோ பயப்படுற அளவுக்கான விஷயம் இல்லைன்னாவது தெரியும். அண்ட் தென் வியூஸ் அண்ட் நம்பர்ஸ். நான் இனிஷியல் டேஸ்லலாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு அது எவ்வளோ வியூஸ் போகுது, அதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் லைக்ஸ் வருது, இதெல்லாம் ரொம்ப நோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு வீடியோ நான் நினச்ச அளவுக்கு ரீச் ஆகலைன்னா ரொம்ப டவுன் ஆயிடுவேன், எனக்கு மோட்டிவேஷனே இருக்காது. அண்ட் தென் ஐ ரியலைஸ் சம்திங், என்னதான் ஒரு வீடியோவுக்கு நம்ம நினச்ச அளவுக்கான ரீச் இல்லைனாலும் ஒரு வீடியோலையும் ஐம் லேர்னிங் சம்திங் அவுட் ஆஃப் இட். அப்புறம் ஒரு வீடியோவில் நான் பேசும்போது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்து ஐ கெட் டு நோ மை செல்ஃப் ஈவன் பெட்டர். அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஒரு நல்ல வேல்யூபிளான கான்டென்ட் எடுத்து அதை பீப்புள் கிட்ட போய் சேர்க்கறது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ எதுக்கு நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாமல் இருக்கணும் வியூஸ் அண்ட் நம்பர்ஸ்க்காக அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. அண்ட் ஒன் டே பீப்புள் மைட் கெட் டு நோ அபவுட் மீ. அண்ட் ஈவன் இஃப் அந்த மாதிரி ஒரு டே வரலைனாலும் ஐ வில் பி ஸ்டில் ஹாப்பி. ஐ வுட் பி ஸ்டில் கெட் எக்ஸைட்டட் டு போஸ்ட் எட் அனதர் வீடியோ. அண்ட் அப்புறம் ஐ பிகேம் மோர் கம்ஃபர்டபுள் பீயிங் சீன். என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை என்னோட பர்சனாலிட்டி அப்படியே ஷோ அப் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஆகிடுச்சு. எனிவேஸ் நம்ம என்ன பண்ணாலும் பீப்புள் ஜட்ஜ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ எதுக்கு அதெல்லாம் பற்றி யோசிச்சுக்கிட்டுன்ற ஒரு மென்டாலிட்டி எனக்கு ரொம்பவே வளர்ந்துருச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் சின்னதாக கற்றுக்கிட்ட விஷயம் கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம். கண்டிப்பாக இன்னும் 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் லேர்ன் பண்ணதா இருக்கட்டும் ஆர் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக மாறும். அப்போ நான் அதை ஷேர் பண்ணுறேன். எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ்.